ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மாவை வந்து யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணீங்க, சீரியல் பார்க்கவே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா ஆட்டம் வந்து சும்மா கலகலக்க போகுதாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிஸியாக வந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அன்னபூர்ணியம்மா போயிட்டு என்ன மல்லி உன்னுடைய அம்மா வந்திருக்கேன், கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காத இருக்க, உன்னை வந்து விட்டுட்டு போயிட்ட பிறகு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சுன்னு வந்து கேள்விப்பட்டேன். நீ வந்து ஆனால் வந்து உன்னுடைய பெரியவங்கள ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாத இந்த பிரச்சனையெல்லாம் வந்து உனக்குள்ளே வந்து போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கே, என்கிட்ட வந்து சொன்னால் நான் வந்து அவங்களெல்லாம் வந்து உண்டு இல்லாத பண்ணுறோன்னு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது வந்து பண்ணிவிடுவீங்க, அதனால தான் வந்து நான் சொல்லட அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. சரி மல்லி, நான் வந்து இப்போ வீட்டை விட்டு போயிருந்தேன்ல, மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரப்போ சரியான காரியம் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன பெரியம்மா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, வேற என்ன வர முகூர்த்தத்தில் வந்து உனக்கும் விஜய்க்கு வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்த போகிறேன். அது என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? தாலி பிரித்து கோக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமே வந்து அவர் வந்து விருப்பம் இல்லாத வந்து பண்ணிக்கிட்டாரு. இப்போ போயிட்டு தாலி பிரித்து கோக்கணும், அது கோக்கணும்னா அவர் வந்து சும்மா இருப்பாரா? வேண்டாம் பெரியம்மா, அதெல்லாம் வந்து விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சும்மா இருப்பாங்களா? மல்லி, உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் வந்து காலகாலத்தில் வந்து நடக்கிறது தான். அதனால் வந்து நான் வந்து மாப்பிள்ளைக்கிட்ட எப்படி வந்து சமாதானம் வாங்கணும்னு எனக்கு வந்து தெரியும். நீ வந்து எனக்கு சொல்லாத, உனக்கு வந்து சமாதானம் மட்டும் சொல்லு. நீ சமாதானம் சொன்னாலே அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து நடத்தியே ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ஒத்த காலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா அதுக்கான ஏற்பாடை வந்து செய்ய போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன ராஜேஸ்வரி கிட்டேயும் நம்முடைய இந்த ரஞ்சிதாவை வந்து இருக்காங்க, 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்பா வந்து 33வது ரேங்க் வந்து எடுத்திருக்கா, அதுக்கு வந்து காரணமே நான் தான் சொல்கிறா. அவளை வந்து நான் வந்து நல்லா பார்த்துக்கலையா, அவள் வந்து வேணுமுன்னே பண்ணுறா, மல்லியே மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறா. அதனால தான் வந்து இப்படி வந்து படிக்காத நம்மளை வந்து எப்படியாவது வந்து விஜய்கிட்ட வந்து மாட்டி விட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்க அந்த வெண்பா, இவளே வந்து இத்தனை இவ்வளோ வந்து யோசிக்கிறானா, நம்ம வந்து எவ்வளோ யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரை வந்து பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து குறுக்கில் வராங்க. இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பெரிய இடம் ரொம்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க சமூகம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நாங்கள் எதுனாலையும் பேசுவோம், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த ராஜேஸ்வரி. அது இல்லை சமூகம், நான் வந்து வீட்டில் இல்லாதப்ப என்னுடைய மகளெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுத்தினீங்களாம் கேள்விப்பட்டேன். அதுக்கெல்லாம் வந்து வட்டி முதலமாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து ஒரு நல்ல நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நல்ல நேரம் வரட்டும், உங்களெல்லாம் வந்து என்ன செய்யணுமோ அதை அந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சிட்றேன். ஒரு பொண்ணு மேலே வந்து போயிட்டு நடந்த ஒழுக்கு பட்டகத்தை வந்து கட்டியிருக்கேன், நீ வந்து நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து கேள்வி மேலே கேள்வி கிட்ட அவங்கள வந்து சும்மா தெரிக்க விட்றாதாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் தாங்க நம்முடைய மல்லிக்கு வந்து சப்போர்ட் வந்து பலமாகிடுச்சுங்க. இதுக்கு மேலே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியாலும் ஒரு மைசூரும் வந்து பிடுங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மறக்காத நம்ம சேனல் வந்து லைக் பண்ணாதான் மறக்காத லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.